அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் 2025 வந்து பார்த்தோன்னா நம்ம திருவண்ணாமலை தீபத்துக்கு போயிருந்தாங்க. கார்த்திகை மாதம் வருஷம் வருஷம் கார்த்திகை மாதம் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. கார்த்திகை பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பாட்டு வரும்னு சொல்லி போய் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். போனோடனே நம்ம என்ன பண்ணோம் பார்த்தா கிரிவலம் போனோம். ஃபஸ்ட்டு எடுத்தோம் கிரிவலம் போக ஆரம்பிச்சேங்க. கிரிவலம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டருங்க. 14 கிலோமீட்டர் பார்த்தோன்னா இடையிலே பார்த்தோன்னா நிறைய லிங்கம் 7 லிங்கம் 8 லிங்கம் இருக்குது. லிங்கத்தெல்லாம் பார்த்துட்டு தரிசிச்சுட்டு சரி அடுத்து அடுத்தது மாட்டு சந்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகலான்ட்டு முடிவு பண்ணேன். நீங்களும் ஒரு கால் வருஷம் வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு திருவண்ணாமலை போனீங்கன்னா கண்டிப்பாக மாட்டு சந்தை பார்வையிடாமல் வந்துடுறாங்க. மாட்டு சந்தையிலேருந்து பார்த்தோன்னா விலை உயர்ந்த மாடுகள், புது ரக மாடுகள், நாட்டு மாடுகள், கலப்பின மாடுகள், அப்புறம் பார்த்தோன்னா சந்தைக்கு வந்து பார்த்தோன்னா குதிரைகள், பல வகையான குதிரைகள், ரேஸ் குதிரை, டான்ஸிங் குதிரை, மற்றபடி வளர்ப்பு குதிரைன்னு சொல்லி குதிரைகள் ஐட்டமும் நிறைய வருதுங்க. மறக்காமல் நீங்கள் போனீங்கன்னா அந்த இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்காம வராதிங்க. திருவண்ணாமலை தீபத்துக்கு போனால் எந்த காரணத்தை கொண்டும் மறக்காமல் மாட்டு சந்தையும் குதிரை சந்தையும் பார்த்துட்டு வாங்க. அப்படி ஒரு கால் நீங்கள் மாட்டு சந்தையும் குதிரை சந்தையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கம்மலில் தெரிவிங்க. நீங்கள் அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கம்மலில் தெரிவிங்க. நாங்கள் வந்து நிறைய நாட்டு மாட்டு பர்கூரின மாட்டெல்லாம் பார்த்தோம். அந்த சைடு உள்ள மாடு தான் பூராமே அந்த சைடு உள்ள நாட்டு மாடு தான் பார்த்தோம். நீங்களும் பார்த்தீங்கன்னா கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். எடுத்துருவா ஆட்டோ எடுத்துட்டு வந்துட்டு மாடை கோழி வரீங்க. கொம்படிக்குது பாரு. சொல்றாரு அண்ணா 190 சொல்றாரு. என்ன தட்டு சார்? என்ன ஒரு 15 கம்மியாக தான் கொடுப்பாங்க, அவ்வளோதான். இப்போ அது என்ன கேட்குறான்? எப்படி அதெல்லாம் ஒற்றா தூக்கி விட்டு கலாசுவான். போங்க உடையார் குதிரை வாங்க வந்திருக்காரு. பார்க்கலாம், எங்க வேணாலும் கேட்கலாம், பார்க்க முடியாது. கைதில் குதிரை கிரிவலம் முடிச்ச கையோட சந்தையெல்லாம் பார்த்தாச்சு. ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை, குதிரை சந்தை இதெல்லாம் பார்த்துட்டு கூட பார்த்தீங்கன்னா கயிறு எல்லாம் வந்து விற்றாங்க. அந்த கயிறு எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு சரியாக 6 மணிக்கு தீபம் ஏற்றுவாங்க மலை உச்சியில். அந்த தீபத்தை பார்க்கணுங்கிறது தான் எல்லாத்தோட மெயின் குறிக்கோளாக இருக்கும். நம்மளும் தீபத்தை பார்த்து முடிச்சிட்டோம். தீபத்தை பார்த்து ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சோம்.